சஷ்டி நாட்களில் முருகனை நினைத்தாலே புண்ணியம். வாங்க இன்று திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி சுருக்கமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். 2000 ஆண்டுக்கு முன்பே இருந்தது திருச்செந்தூர். அதை இரண்டாம் படை வீடு என அழைக்கிறோம். முருகனின் அவதார நோக்கமான சூரசம்ஹாரம் நிறைவேறிய ஊர் திருச்செந்தூர். முருகனின் அறுபடை வீடுகளில் பெரிய வீடு திருச்செந்தூர். திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி, ஷண்முகர் என 2 மூலவர்கள் உள்ளனர். பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கியும் ஷண்முகர் தெற்கு நோக்கியும் உள்ளனர். காவல் தெய்வமாக வீரபாகு உள்ளதால் இத்தலத்துக்கு வீரபாகு பட்டினம் என பெயருண்டு. வீரபாகுவுக்கு பூஜை நடந்த பிறகே மூலவருக்கு பூஜை நடக்கிறது. பாலசுப்பிரமணியருக்கு வெள்ளை நிற ஆடையும் ஷண்முகருக்கு பச்சை நிற ஆடையும் அணிவிக்கின்றனர். மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை உள்ளது. கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் வழிபட்ட பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம். இந்த அறையின் பெயர் பாம்பறை. கோயிலின் இடது பக்கத்தில் வள்ளி குகை உள்ளது. இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் குழந்தை பாக்கியத்திற்காக தொட்டில் கட்டுகின்றனர். ஷண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமான் என 4 உற்சவர்கள் உள்ளனர். இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்பர். இங்குள்ள ராஜகோபுரம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 9 அடுக்குகள் கொண்ட இந்த கோபுரம் 157 அடி உயரம் கொண்டது. திருச்செந்தூர் முருகன் மீது அருணகிரிநாதர் 83 திருப்புகழ் பாடல்கள் பாடினார். இதை பாடினால் கந்தலோகத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும். திருச்செந்தூர் கோயிலில் அமைப்பு பிரணவ மந்திரமான ஓம் என்னும் வடிவில் உள்ளது. ஷண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டது. இதனை 124 தூண்கள் தாங்குகின்றன. இங்குள்ள நாழிக்கிணறை 24 அடி ஆழம் கொண்டது. இங்கு நீராடிய பிறகுதான் முருகனை தரிசிக்க வேண்டும். மௌனசாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுகசாமி மூவரும் திருச்செந்தூர் கோயில் திருப்பணிக்காக தங்களின் வாழ்நாளை அர்ப்பணித்தனர். இவர்களின் சமாதி நாழிக்கிணறு அருகே உள்ளது. மன்னார் வளைகுடாவின் கரையோரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரும் இந்த கோவிலுக்கு உண்டு. கோயிலுக்கு செல்லும் வழியில் தூண்டுகை விநாயகர் இருக்கிறார். இவரை வணங்கிய பின் முருகனை வணங்க வேண்டும். மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை வேல் பிளவுபடுத்திய இடம் திருச்செந்தூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மாப்பாடு. மாமரத்தை பிளந்ததால் அது மணப்பாடாகி மாறியது. மூடப்பட்டுள்ள ராஜகோபுரம் சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாளில் நடக்கும் தெய்வானை திருமணத்தின் போது திறக்கப்படும். அதிகாலையில் நடக்கும் விஸ்வரூப தரிசனத்தை பார்ப்பது விசேஷம். ஆதிசங்கரர், அருணகிரிநாதர், குமரகுருபரர், பகழிக்கூத்தர், வீரபாண்டிய கட்டபொம்மனின் மகள் உள்பட பல அடியார்கள் திருச்செந்தூர் முருகனின் அருள் பெற்றவர்கள். செந்திலாண்டவருக்கு ஆறுமுக நயினார் என பெயருண்டு. தீவிர முருக பக்தரான வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவர் மனைவி ஜக்கம்மாவும் தங்க நகைகளை முருகப்பெருமானுக்கு காணிக்கை அளித்தனர். திருச்செந்தூரில் உச்சிக்கால பூஜை முடிந்து மணி ஒலித்த பிறகே வீரபாண்டிய கட்டபொம்மன் மதிய உணவு சாப்பிடுவார். அதற்காக 100 கிலோ எடை கொண்ட மணியை ஒலிக்க செய்தார். ராஜகோபுரம் 9ஆம் அறையில் இது உள்ளது. என்ன நண்பர்களே, திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றிய சுருக்கமான செய்திகளை தெரிந்து கொண்டீர்களா? இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.